எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் இருக்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இல்லவே இல்லை. கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனையை கணவன் மனைவி மட்டும் உட்காந்து அதில் மூணாவது நபரை நம்ம அலோவ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இங்கே பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு கம்மி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் குடும்ப வாழ்க்கையில் உள்ள விவாகரத்து. இந்த விவாகரத்து எதனால் வருது, அதை எப்படி தவிர்க்கலாம், அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ விவாகரத்துக்கான காரணங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இயர்லி மேரேஜ். ரொம்ப சின்ன வயசுலேயே திருமணங்கள் பண்ணுறதுனால ஒரு விவாகரத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா 18 வயசு ஒரு பெண்ணுக்கு 18 வயசு, ஆம்பளைங்க ஒரு 21 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 18 வயது அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை சுமக்கிற அளவுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அந்த வகையில் அந்த இயர்லியாக மேரேஜ் ஆகும்போது சில நேரங்களில் உடனே குழந்தைகள் வந்துடுறாங்க. ஒரு 22-23 வயசுக்குள்ளே 2 குழந்தைகளையும் பெற்று அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. ஒரு 25 வயசுக்கு மேலே மெச்சூரிட்டி ஆகும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃபினான்சியலாகவோ இல்லை இவ்வளோதாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய சலிப்புகள் வந்துடுது. நம்ம பார்த்த வகையில் நிறைய டிவோர்ஸ் நம்ம பார்த்து அனாலிசிஸ் பண்ண வகையில் இந்த இயர்லி மேரேஜால் நடக்குது. 25 வயசில் திருப்பி பார்த்தா 24-25 வயசில் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாழ்க்கை, குழந்தைகளை சுமக்கிற ஒரு வாழ்க்கை. 25 வயசுக்கு மேலே தான் நிஜமான வாழ்க்கையை நிறைய பேருக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இவங்க முடிச்சிடுறாங்க வாழ்க்கையை. அது ஒரு எர்லி மேரேஜ் ஒரு காரணம். அதே மாதிரி எர்லியராகவே லவ் பண்ணுறது ஒரு காரணம். இப்போ காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல, இப்போ ஸ்கூல் காலங்களில் காலேஜ் காலங்களில் நம்ம காதலிச்சிடுறோம். அந்த ஒரு சின்ன வயசில் காதலிக்கும்போது அந்த கணவன் இல்லை அந்த ஆண்மகன் என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, இல்லை அவனோட ஃபினான்ஷியலாக எப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி திருமணங்கள் ஏதாவது பண்ணி வரும்போது ஒரு 25, 22, 23 வயசில் ஒரு செட்டில்டு ஆகலைன்னு வச்சுடுங்க, ஒரு நிலையான வருமானம் வராத போது அங்கே சண்டை சச்சரவு வந்துடும். அந்த சண்டை சச்சரவுகள் ஒரு விவாகரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு இளம் வயசில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக எதையும் தூக்கி போடக்கூடிய ஒரு தைரியம் வந்துடும். இப்போது ஒரு 40 வயசில் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும்போது யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம அவ்வளோவுக்கு அப்படியா பண்ணணுமா வேண்டாமான்னு நம்ம யோசிப்போம். அதை 25 வயசுலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். இதனால விவாகரத்துகள் ரொம்ப அதிகமாக வருதுன்னு சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்கிறது, கணவன் மனைவிகளில் ரொம்ப தூரமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்யோன்யம் இல்லாமல், உடல் ரீதியான ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு அது மாதிரி வருது. ஃபினான்சியல் ப்ராப்ளத்தினால நிறைய வருது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பெண்ணோட ஃபேமிலியிலிருந்தோ இல்லை இந்த ஆணோட ஃபேமிலியில் உள்ளவங்க நிறைய பேரால் விவாகரத்துகள் ரொம்ப அதிகம் வருது. இப்போ ஒரு சின்ன விஷயம் நடக்குது, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை சரி நீ தானே பார்த்துக்கோ, பிரச்சனைகள் வருது அதை ஃபேஸ் பண்ணுங்கள், சேலஞ்சஸ் வருதா ஃபேஸ் பண்ணுங்கள், வாழ்க்கைங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கொடுக்காம நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி பண்ணிட்டாங்களா நான் இருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சவுண்டை கொடுத்துருவாங்க, நான் இருக்கேன் உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்களும் ஏதோ ஒரு விபரீத முடிவு எடுத்துகிட்டு சரி எனக்கு வேண்டாம் நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த கணவனோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது கணவனோட அக்கா தங்கச்சிமாரால் பிரச்சனைகள் வருது, மனைவியோட அப்பா அம்மா அவங்க வீட்டில் அண்ணன் தம்பியால் பிரச்சனை வருது. இவங்கெல்லாம் பெரிய நாங்கள் பாசத்தை வச்சுருக்கோம்னு சொல்லி இவங்க ரெண்டுக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வரும்போது இதனால் விவாகரத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே அந்த நேரத்தில் சொல்லுவாங்க நான் இருக்கேன் பார்த்துக்கலாம். இப்போ அந்த லவ் மேரேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, நிறைய மாப்பிள்ளை நான் இருக்கேன் பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் 10-20 பேர் வந்துடுவான், எல்லாம் காசை கொண்டு வருவான், எல்லாம் கொண்டு வருவாங்க. அன்றைக்கி பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. இவங்க 2 தான் வாழ்க்கை வாழணும். ஸோ ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம மட்டும்தான் அதை பார்க்கணும். அவங்க யாரும் அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவியோட உறவினர்களால் வரக்கூடிய விவாகரத்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனையை கணவன் மனைவி மட்டும் உட்காந்து பேசணும். அதில் மூணாவது நபரை நம்ம அலோவ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இங்கே பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு கம்மி. என்ன இப்போ சப்போஸ் ஒரு பிரச்சனை வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆமாம் அப்படின்னு வந்தால் கூட 2 பேரும் உட்காந்து பேசினா என்ன ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் இருக்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் இல்லவே இல்லை.
எப்படி ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கோ அது மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு விவாகரத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் பிரச்சனையே திருப்பி 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 நம்ம பிரச்சனைகளை பேசும்போது அது திருப்பி தீர்வுக்கு வழிவகுக்காது, பிரிவினைக்கு தான் வழிவகுக்கும். சரி, இப்போ பிரச்சனை பிரிஞ்சிட்டோம், ஒரு 35 வயசில் 30 வயசில் 25 வயசில் எந்த வயசுல வேணாலும் இப்போ பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு வரும்போது குழந்தைகளோட எதிர்காலம் முழுமையாக பாதிக்குது. கண்டிப்பாக முழுமையான ஒரு பாதிப்பு அந்த குழந்தைகளுக்கு வருது. மேபி ஃபினான்ஷியலாக அந்த குழந்தைகள் கஷ்டப்படலாம். இப்போ வந்து அம்மா குழந்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அப்பா தனியாக இருக்கார், அந்த குழந்தைய அம்மா தான் முழுமையாக வளர்க்கணுங்கும்போது சப்போஸ் அந்த அம்மா இது வரைக்கும் வேலைக்கு எதுவும் போகலை, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, திடீர்னு திருப்பி முதல்ல இருந்தே வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய் இந்த குழந்தைகளை காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இன்னைக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபினான்ஷியல் பார்க்கணும், குழந்தைகளோட எதிர்காலத்தை பார்க்கணும். இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள பிரச்சனையை மட்டும் பார்க்காம குழந்தைகளோட எதிர்காலத்தையும் நம்ம யோசித்தோம் அப்படின்னா சரி, ஒரு பிரச்சனை வந்துதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், விட்டு கொடுத்து போயிடலாம், நமக்குள்ளே தானே சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி வந்து போயிடலாம். இல்லை ரொம்ப மோதலாக இருக்குன்னா ஒரு மாதம் 2 மாதம் பிரிஞ்சிருந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. தனித்தனியாக உட்காந்து அந்த 2 மாதத்துக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது திருப்பி சேர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். இந்த மாதிரி போகும்போது விவாகரத்துகளை தடுக்க முடியும். விவாகரத்தில் தடுக்கிறது மூலமாக குழந்தைகளோட எதிர்காலத்தையும் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும். சில இடங்களில் வந்து கணவனோ மனைவியோ ரொம்ப அகோரமாக இருப்பாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லலை. கணவனோட பிரச்சனைகள் மது அருந்திட்டு வீட்டில் வந்து சண்டை சச்சரவு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். சில பெண்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக ஒரு மாதிரி ஒரு அறைக்கு மாதிரி ஒரு மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விவாகரத்து பண்ணலாம். நான் அது இல்லைன்னு சொல்லலை, விவாகரத்து பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு விவாகரத்துகளை தவிர்க்கிறது மூலமாக குடும்பங்கள் ஒரு சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து வாழணும். நிறைய விவாகரத்து ஆனவங்களை நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு ஐயையோ வாழ்ந்துருக்கலாமே அவர் கூட அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க, இந்த வாழ்க்கையை விட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிடுறாங்க, அங்கே போன பிறகு பார்த்தா அதை விட இது நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த காதல் திருமணங்கள் பண்ணுங்கள காதலிக்கிறதுங்க வந்து ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகி ஒரு 25-27 வயசுக்கு மேலே நீங்கள் திருமணம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைன்னா என்னென்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிஞ்சப்புறம் ஒரு திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது புரிகிறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்து முடிச்சுட்டு புரியும் போது புரிகிறதுல என்ன இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு எர்லியாக நடக்கக்கூடிய திருமணங்களை தடுக்கலாம். ஓரளவு மெச்சூரிட்டி ஆகி 2 பேருக்கும் ஒரு வேலை கிடச்சி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கும் போது அந்த இது நல்லாயிருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தள்ளி விட்டுட்டா போதும் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது திருப்பி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அது உங்கள் தலையில் தான் வந்து விடியும், திருப்பி இங்கே தான் வந்திருக்கும், திருப்பி வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ விவாகரத்துக்களை அதிகமாக தடுக்கிறது மூலமாக ஒரு குடும்ப சூழல் ரொம்ப சந்தோஷம் வாழ முடியும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.